அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 மார்ச் ஏப்ரலில் நடக்க போகிற +1 +2 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் செய்யறதை பார்க்க போகிறோம். ஹால் டிக்கெட்டை 19/2/24 மதியத்துக்கு மேலே டவுன்லோட் செஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் செஞ்சுக்கலாம், இல்லை உங்கள் ஃபோன்லேயும் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். +1 +2 ரெண்டையும் எழுத போகிறவங்களுக்கு ஒரே ஹால் டிக்கெட்டு தான் கிடைக்கும். இப்போ ஹால் டிக்கெட்டை எப்படி ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் டிஜின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் dge.tn.gov.in இருக்கும் பாருங்கள், அதுதான் கவர்மெண்ட் வெப்சைட். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்கம் ஹோம் பேஜ். இதில் ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும். இதில் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் பாக்ஸில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இந்த நம்பர் நீங்கள் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கும். அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணும்போது அதில் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது இயர், மந்த்து, அப்புறம் டேட்டு, அதே மாதிரி. அடுத்ததாக கேப்சாவை என்ட்ரு பண்ணி சர்ச்சு கொடுத்தா உங்கள் ஹால் டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க. ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்த பிறகு அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸாம் சென்டர், அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டரு, அந்த சென்டரை இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அங்கே பண்ணிக்கிங்க. அதோட மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிறவங்க எக்ஸாம் சென்டரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு எப்போன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. வரப்போகிற வீடியோவில் மற்ற அப்டேட் எல்லாம் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு வரும்.